வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன். இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் முன்னோட்டமாக தமிழக வெற்றி கழகமானது தனது கொள்கையிலும் கோட்பாடுகளையும் முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறது. அது தனியாகவோ அல்லது கூட்டணியாகவோ எப்பொழுது அறிவிக்கப்படுகிறது என்பது தெரியாத வகையில் இன்று நாம் அந்த கருத்துக்குறைகளையும் அவங்க கோட்பாடுகளை வைத்து அவர்கள் வெற்றி பெறுவார்களா மாட்டார்களா என்பதை பற்றிய கருத்துக்களை நமது அரங்கத்திற்கு வந்து பகிர்வதற்காக நம்முடன் இணைந்து இருக்கிறார் விஜய் ரசிகர் திரு கமல் அவர்கள் மற்றும் நமது வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனலின் CEO திரு பாஸ்கரன் அவர்கள் வந்திருக்கிறார். அனைவரையும் அரங்கத்திற்கு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் தனது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முன்னிறுத்தி இருக்கிறார். ஏன்னா அவர்களோட தலைவர்களோட போட்டோவை அவர் மாநாட்டில் அறிவிச்சிட்டார். ஸோ அந்த கொள்கையில தான் அவர் வருவார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணியோட போட்டியிடுவாரா என்பது இதுவரை தெரியவில்லை. ஆனாலும் தனது கட்சி கூட்டத்தை நடத்தி மாநாடை நடத்தி ஓரளவுக்கு அந்த கட்சியின் அமைப்புகளை மாற்றி வந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் அவரது கொள்கையிலும் கோட்பாடுகளும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு வழி வகுக்குமா வகுக்காதா? கண்டிப்பா வகுக்கும். எப்படி சொல்றேன்னா, எப்படி 14 வகுத்தல் 2 வகுக்கும். அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டார். என்ன வகுக்கும்? திரு பாஸ்கரன் நில்லுங்க. அவரோட ரசிகர் அவரோட இதுக்கு வேணா உட்காருங்க. சொல்லுங்க திரு கமல். விவசாயிகளுக்கு சரியான திராவிட கழகத்துல எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. பொதுமக்களுக்கு விலைவாசி உயர்வு. ஆனா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்களே. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. கொள்கை அதாவது 1-2 கொள்கைகளை எடுத்து செய்யணும், வேற வழி இல்லை. அந்த வழியில தான் நம்ம போய்கிட்டு இருக்காங்க. என்னென்ன கொள்கைகள் நம்ம 1-2 எடுத்து செய்யணும்? அதாவது பெரியாரு இருக்காருல்ல, நம்ம அவரோட சித்தாந்தம் தான் விஜய் பெரியார் இறந்துட்டாரு, இப்ப அவர் இல்ல, இருக்காருன்னு போய் சொல்றாரு. சரி ரைட்டு விடுங்க. இது வந்து இருக்காரு அப்படின்னா அவங்க மனசளவுல இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா கண்டிப்பா வந்து பெரியார வந்து இப்ப திருப்பி கூட்டிட்டுல வர முடியாது. சரிங்களா? இருந்தாலும் அவரது கொள்கைகள் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. இன்னும் எத்தனையோ தலைமுறை ஆனாலும் இருக்கும். ஆமா, ஏன்னா திராவிட கொள்கை சேலம் அந்த ஊர் போயிட்டு அவர் கொள்கை பயங்கரம் ஈரோடு, ஏன்னா அவர் ஏரியில விருந்து கிளம்பி காணப்படுது. சொல்லுங்க. அது அவரு நீங்க இடையில பேசுறதுக்காக நம்மகிட்ட வந்து பேசுறீங்க. கமல் அவர்களை வந்து நீங்க பேச விட்டாரா? வந்து அவரோட கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. நீங்க வந்து இடையூறு பண்ணக்கூடாது இல்லையா? வாயை கட்டி போடல. ரைட் ரைட். சரி கமல் சொல்லிட்டாரு. தலைவர் வழியே எங்கள் வழி. ரைட். என்ன வழி? அவர்தான் இங்க பாருங்க பாஸ்கர், ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து சித்தாந்தத்துல தூக்கி பிடிச்சிருக்கிற தலைவர்களோட பேர் என்ன பாத்தீங்கன்னா, அந்த 5 பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல நமக்கு இந்திய தேசத்திற்கே முக்கியமானவர்கள். அரசியல் விமர்சகர் உங்களுக்கு வந்து நீங்க டெய்லி பல நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. அப்ப விஜய் ரசிகர்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வர்றீங்க? இல்ல கருத்து என்ன அப்படின்னா, கொள்கையெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு எடுபடாது. சரி, அதாவது என்னன்னா, அப்ப வந்து தலைவர் சொன்ன மாதிரி பணம் தான் எடுபடும் இருக்கு. நான் சொல்ல நீங்க கிராஸ் கொஸ்டின் பேசக்கூடாது. நான் பேசும்போது குறுக்கு பேசக்கூடாது. அப்ப அவர் பேசினார்ல. சரி ரைட்டு கமல் விட்டுருங்க. எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் செய்யக்கூடாது. இல்ல நாங்க செய்வோம். செய்வீங்களா? கைக்கு விட்டுருவாருங்க. அரங்கத்துல உட்காரணும். கவிஞர்கள் என்னன்னா, ஆக்சுவலா வந்து ஆவேக அமைப்பு வந்து கழகம் என்னது தமிழக வெற்றி கழகம். ஓகே தமிழ் வெற்றி கழகம். ரைட். சரி, அதாவது தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்கன்னா 5 தலைவர்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த 5 ஒவ்வொரு பேரும் எல்லாரும் காங்கிரஸ் காரங்க. சரிங்களா? சரி, கிட்டத்தட்ட அவர் வந்து காங்கிரஸோட ஐடியா எடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. சரி ரைட்டு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, என்னோட கேள்வி சரியா தப்பான்னு தெரியல, தமிழகத்துல வந்து ஜாதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. சரி, புரியுதுங்களா? அது மையமா வச்சு விஜய் அவர்கள் வந்து ஒரு புறம் தாழ்த்தப்பட்ட ஒரு வாக்குகள் பெறுவதற்காக அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்காரு, வன்னியர் சமூக ஓட்டை பெறுவதற்காக நம்ம அந்த கடலூர் அம்மா போட்டோ வச்சிருக்காரு, குளத்தூர் வாக்குகள் பெறுவதற்காக அந்த வேலுநாச்சியார் போட்டோ வச்சிருக்காரு, அப்புறம் நாடார வாக்கு பெறுவது காமராஜர் வாக்கு வச்சிருக்காரு. தவிர இன்னொரு யாரு 5 பேர் சொல்லிட்டேனா? சொல்றீங்கல்ல தியாகிகள் அம்பட்டு நல்லா நோட் பண்ணுங்க. மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் வந்து காமராஜர். சரிங்களா? பள்ளி படிப்புகள் இன்றைய நிலைமைக்கு வந்து பள்ளி படிப்பு, சத்துணவு கூடங்கள், இத்தனைக்கும் ஒரு மனிதன் ஒரு வேளையா சாப்பிடுகிறான்னு சத்துணவு கூடத்தை
ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் காமராஜர். சூப்பர் சூப்பர், நல்ல வாதம், கரெக்டான வாதம் வைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், அந்த 4 பேர் சொல்லிட்டு இன்னொரு ஆள் யாரு, 5 பேர்ல இன்னொரு ஆள் யாரு? அஞ்சலை அம்மாள், வீரன் வேலு நாச்சியார், அம்பேத்கர், காமராஜர், பெரியார். காமராஜர் பத்தி நீங்க சொல்ல. காமராஜர், பெரியார். பெரியார் நீங்க எடுத்து கொடுக்குறீங்க, அவர் கொள்கையை அப்படி எல்லாம் கிடையாது. நான் வந்து நடுநிலைமையா தான் இருக்கேன். நான் நடுநிலையமா தான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் கரெக்டா தான் பேசுறாரு. நீங்க தான் இடையில வந்து கொலை போட்டு பெரியார். பெரியார் நீங்க சொல்வதெல்லாம் நான் ஒரு புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் விஜய் அவர்கள் இன்னும் எக்கச்சக்க தலைவர்கள் இருக்காங்க, அவங்க புகைப்படத்தையும் வைக்கவில்லை. அவங்களும் இதை காட்டியும் கொள்கைக்காக பாடுபட்டவர்கள் ஏன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. தமிழகத்தில் அரசியல் செய்யும் போது இந்த நீங்க சொல்ற அந்த தலைவர்கள் வந்து பெண்கள் வாக்குகள் பெறுவதற்காக 2 பெண்களை வைத்திருக்காரு. பொதுவா அதாவது டெப்தா பார்க்கணும் அப்படின்னா நீங்க சொல்ற கொள்கை ஒரு புறம் இருந்தாலும் இதற்குள்ள கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்றது நான் சொல்றேன். அப்படி கிடையாது. இதுல ஒரு விஷயம் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெரியார் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரும் விடுதலை போராட்ட வீரர் தான். அதே நேரத்துல அஞ்சலி அம்மாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க தான். அடுத்து காமராஜர் பாத்தீங்கன்னா அவரும் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. நீங்க தெரியாமலாம் பேசாதீங்க. இதே மாதிரி வீர வேலுநாச்சியார் அவங்களும் வந்து சுதந்திர போராட்டத்துல இருந்தவங்க, ஆங்கிலேயர் இருந்து போரிட்டவங்க. அடுத்து 5வது அம்பேத்கர் அவரும் வந்து அந்த காலகட்டத்துல இருந்தார். 1947 முன்னாடியே வந்து இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களை தூக்கி பிடிக்கல, என்ன தப்பு இருக்கு? எல்லாமே சுதந்திர போராட்டங்கள் காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒருவரை தவிர. சரிங்களா? காங்கிரஸ் என்றால் என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க பாஸ்கர். தியாகிகள் தான் காங்கிரஸ். அப்படி கிடையாது. காங்கிரஸ் என்பது ஒரு கூட்டு அமைப்புக்கு பேரு, ஒரு அமைப்பு, ஒரு இது. அது வந்து அந்த காலத்துல காங்கிரஸ்னாலே ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். ஆக்சுவலா இது ஒரு காமன் டேம். காங்கிரஸ் பார்ட்டியில இருந்தவங்க எல்லாம் ஒரு தனியாக கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவர். நான் என்ன சொல்றேன், அதாவது நீங்க சொல்வது போல இப்ப உள்ள கொள்கையை எல்லாம் மக்கள் வந்து விரும்புறது கிடையாது. அவ்வளவா என்ன பண்ண போற, எனக்கு மக்களுக்கு என்ன நீங்க வந்து என்ன அதை சொல்லி அரசியல் பண்ணணும். அதாவது விலைவாசி ஒரு உயர் இருக்கு, வீட்டு வரி உயர் இருக்கு, மின்சார வரி உயர் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் அவ்வளவு விஷயங்களை வந்து யாரு தெளிவா சொல்லி அதை ஓட்டு கேட்கிறாங்க. அதான் ட்ரெண்டு. உன் வீட்டுல நீ சாப்பிடாம இருக்க, பக்கத்து வீட்டுல சாப்பிடுறான், புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு வேலை இல்லை, அதுக்குள்ளதான் வேலை இல்லை, அன்றாட மக்களுக்கு வேலை கிடையாது, போதுமான பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில். இந்த விஷயத்த வச்சு அரசியல் பண்ணலாமே தவிர சும்மா தப்பு கிடையாது. தலைவர் போட்ட வைக்கல அரசியல் பண்ண அதெல்லாம் 2வது நான் வந்து நினைக்கிறேன். ஆனா இப்ப உள்ள ட்ரெண்ட் படி நீங்க வந்து மக்களுக்கு என்ன தேவைன்ற விஷயத்தை எடுத்து சொன்னா மட்டும்தான். ஒரு விஷயத்த வச்சு தான் அரசியல் பண்றீங்க எல்லாரும். இந்த கட்சி வரக்கூடாது, அந்த கட்சி வரக்கூடாது, இது ஊழல் கட்சி, அந்த கட்சி ரைட். நீ என்ன பண்ண போற? வாட் யூ ஆர் கோயிங் டு டு அத நீங்க சொல்லணும். அது சொல்லலையே. இப்ப என்ன இல்ல இப்ப பாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட விவாதத்தை எப்படி வைக்கிறாரு அப்படின்னா, நீங்க கொள்கைவாதியான தலைவர்கள் போட்டோவை மட்டும் வச்சிருக்கீங்க, உங்களோட கொள்கை பிடிப்பு என்ன, அது வந்து பழமை வாய்ந்ததா இருக்கக்கூடாது, புதுசா இப்ப மக்களுக்கு நீங்க புதுசா என்ன கொண்டு வர போறீங்கன்னு கேக்குறாரு. அதை பத்தி சொல்லுங்க நீங்க. அவர் சொல்றது கரெக்டான கேள்விதான். ஏன்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா வந்த தலைவர்களுக்காக அப்படித்தான் வந்திருக்காங்க. எப்படின்னா நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், நாட்டுக்கு நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன்ட்டு போயிடுறாங்க. தலைவர் என்ன செய்ய போறாரு? தலைவர் வந்து சொன்னதை கண்டிப்பா செய்வாரு. என்னத்தை தான் சொன்னாரு? அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு இடத்துல பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ரைட், சூப்பர். கண்டிப்பா அவர் 70% இடஒதுக்கீடு. இப்ப இது வரைக்கும் எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல வரேன். 50% கண்டிப்பா, பாதிக்கு பாதி என் தலைவர். அப்ப சீமான காப்பி அடிக்கிறாரு, அப்படித்தானே? சீமான காப்பி அடிக்கலங்க, எங்களை வேணா அவரு காப்பி அடிப்பாரு, அவரை நாங்க காப்பி அடிக்கல. நீங்க வேற. சீமான் தான் முதலில் 50% பெண்கள் எம்எல்ஏக்களை நிப்பாட்டினாரு 50%. ஆமா, இப்பவும் நாங்க எங்களோட கொள்கையில வந்து பெண்கள் வேட்பாளர் தான் அதிகமாக நிற்கக்கூடிய தொகுதியாக இருக்குதுங்க எல்லா தொகுதியுமே. ஏன்னா பெண் ரசிகர்கள் அதிகம் விஜய் அவர்களுக்கு. காப்பி அடிக்க மாட்டாங்க. சரிங்களா? என் தலைமை அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏங்க அதுக்காக என்ன முதல் கேள்வியே என் தலைவர் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க முதல் கேள்வி, நல்லா சேர்ல உட்காருங்க, நல்லா. அதாவது முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காரு? குடியாரன் என்னிடம் வர வேண்டாம். வெரி குட், சூப்பர்ல. சரியா? அப்ப என்ன அர்த்தம்? டாஸ்மாக் நிப்பாட்ட போறோம், மூடிடுவாங்க. பெண்களுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஷயம் நம்ம கேட்டு பெற வேண்டியதா இருக்கு. சரி விடுங்க. அவர் இப்பதான் ஏங்க அவர் சின்ன பிள்ளைல இருந்து விஜய்கிட்ட இருக்கிறனால பானிபூரியை முதற்கொண்டு சாப்பிட்டு வந்தனால அவருக்கு வந்து இப்ப கொஞ்சம் அப்படியே தெளிவா வர. புரியுதா உங்களுக்கு? நீங்க பேசுங்க கமல், பேசுங்க. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, நடப்பு அரசியல் வைத்து அரசு செய்ய வேண்டும். கொள்கைகள் நீங்க தலைவர்கள் அதெல்லாம் வேற. இப்ப உள்ள மக்களுக்கு என்ன தேவை? நீங்க சொல்ற மாதிரி பூரண மதங்களுக்கு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இதெல்லாம் எல்லா கட்சியும் வந்து அதோட கொள்கை சொல்லத்தே செய்யறாங்க பாஸ்கரன். யாரும் வந்து செய்யறது இல்லையே. நீங்க சொல்வது போல இது இரண்டுமே வந்து கிராஜுவல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும், சடனா நிப்பாட்ட முடியும். அதாவது இரண்டுமே இல்ல, பூரண மதங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அவங்க வந்து பெயரெல்லாம் 500
ஒயின் ஷாப் மூடிட்டேன்னு சொல்றோம், அங்கிட்டு புதுசா 20 பார் லைசன்ஸ் கொடுக்குறோம். ஆமா, என்ன விஷயம் கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்க விஷயம் என்ன, 500 கிட்ட மூடிட்டு சாதா கடைகளை மூடிட்டு ரெக்ரியேஷன் கிளப்னு சொல்லி ஒரு 500 கடையை திறந்து விட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஆக்சுவலா நடப்பு அரசியல் என்னோட வாதம் மட்டும்தான். தாவேக்கா நான் அப்படியே வந்துட்டு போட்டோம், அதை பத்தி நான் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. புதிய கட்சி மக்களுக்கு நல்லது செஞ்சு போட்டோம், அதெல்லாம் கிடையாது. இல்லங்க, அமோக ஆதரவு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்குங்க. முதலமைச்சர் ஆகக்கூடிய அனைத்து தகுதியும் என் தலைமைக்கு இருக்கு. ஏர்போர்ட் முக்கியவர் சொல்வது போல மீடியாக்கள் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் செய்யப்படுது. ஏன் அப்படின்னா, அதாவது பழம்பெருமை வாய்ந்த கட்சிகள் வந்து எல்லா தேர்தலும் தனித்து போட்டிருக்கு, கூட்டணியும் போட்டிட்டு சில ஒரு கணிசம் ஓட்டு வாங்கி வச்சிருக்கு. நீங்க புதுசா ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஒரு தேர்தல் சந்திக்காம நீங்க என் தலைமையின் கீழ் வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. தலைவர் ஒரே ஒரு கேள்வி சும்மா சொல்லுங்க. அதாவது 25ஆம் தேதி மதுரையில மாநாடுன்னு சொல்லியிருந்தாரு தலைவர். போஸ்ட் அடிச்சிட்டோம், எல்லா வேலையும் பார்த்துட்டோம். ஆனா இப்ப 25ஆம் தேதி அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடான்னு கேட்டா விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு சொல்றாங்க. விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி, இவர் மாநாடு நடத்துறது 25ஆம் தேதி. ஒரு நாள்ல போலீஸ் பந்தோஸ் முடிஞ்சு மறாவது நாள் அவங்க போயிட முடியாதா? இல்ல, ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்களேன். நீங்க சாதாரண விஷயம் இந்த மாநாட்டை நினைக்கக்கூடாது. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. நீங்க நினைக்கிற மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு 10 பேர் 20 பேர் இவங்க கூட்டம் நடத்துற மாதிரி அப்படி வந்துடாது. விஜய்க்கு வந்தாங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் குமிச்சிருவாங்க. கண்டிப்பா போலீஸ் போர்ஸ் அதிகமா வேணும். இது வந்து அரசாங்கம் சொல்றது ஒரு வகையில ஒரு ஆளுங்கட்சி நடத்துச்சுன்னா அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. ஆளுங்கட்சிக்கு தான் கூட்டம் வர மாட்டேங்குது, எதிர்கட்சிக்கு கூட்டம் வர மாட்டேங்குது, இவர் கட்சிக்கு தாங்க கூட்டம் வருது. நீங்க சொல்ற அதாவது மாநாடு வந்து தேதி மாத்தி வைக்கப்பட்டது என்பது வந்து உங்க நிர்வாக குறைபாடுங்க. நீங்க அரசு நாங்க வந்து ஒரு ஆளுநருக்கு ஒரு கவர்னருக்கு ஒரு கொடுக்குறோம்னா, ஒரு போலீஸ்காரர்கிட்ட கொடுக்குறோம்னா, நீங்க வந்து பலதரப்பட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ள வைத்திருக்க ஆட்கள் வந்து நீங்க வந்து அந்தந்த ஏரியாக்களை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் கலந்து பேசி ஒரு 5 டேட் கொடுத்து நீங்க அதில் ஒரு டேட்டை ஃபைனல் பண்ணணும். நீங்க அது உங்க நிர்வாக சேர்க்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்க காவல்துறையிடம் போய் கேட்கும்போது 25ஆம் தேதி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இந்த தேதியில ஒரு தேதி கொடுங்கன்னு சொல்லி வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி கிடையாது பாஸ்கர், நீங்க அதெல்லாம் சொல்லுங்க. விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு கொள்கை கோட்பாடு அண்ணனை வந்து மறக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விஜய்க்கு வந்து சான்ஸ் கொடுத்தது விஜயகாந்த் அந்த நன்றி கடனாக கூட இருக்கலாம் இல்லையா? செந்தூர் பாண்டிய படம் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தாரு. அதெல்லாம் அதாவது அது எப்படி வேணா செய்யலாங்க. நீங்க அன்னைக்குதான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. நீங்க அடுத்த நாள் விஜயகாந்த் பெருசா கட்ட விட்டு வச்சு என் தலைவரே கூப்பிட்ட கூட இது வந்து அவங்களோட உரிமை கிடையாது. அண்ணன் சரி, ரைட், ஓகே. இது வந்து அவங்களோட உரிமை திரு பாஸ்கரன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அன்னைக்கு வைக்கிறாருன்னா அன்னைக்கு அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை வச்சிருக்கலாம். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது ஒரு வகையில நிர்வாக குளறுபடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா போர்ஸ் வந்து நிறைய வேணும், போலீஸ் போர்ஸ் அதிகமா கொடுக்கணும். 2 நாள் கழிச்சு விநாயகர் சதுர்த்தின்ற பேர்ல நிறைய வந்து பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இது போன்ற ஒரு போர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பாதுகாப்பு கொடுப்பதுல வந்து ஒரு சில அரசுக்கு வந்து ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம் தான். ஏன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அது ஒரு மத கலவரமாக கூட உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சிருவாங்கன்றனால போலீஸ் போர்ஸ். இப்போ அது 21ஆம் தேதிக்கு அந்த மாநாடை மாத்திட்டாரு. உண்மையிலே சொல்றேன், இந்த விஷயத்துல விஜய் அவர்களை பாராட்டணும் நம்ம. ஏன்னா எல்லாமே 25ன்னு சொல்றப்ப அதுக்கு முன்னாடி வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய மாநாடு, மிகப்பெரிய பந்தல் அமைப்பு, மிகப்பெரிய உருவாக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ அது ஒரு 4 நாள் அவங்களுக்கு வந்து ஒரு லேக் ஆகும். அந்த லேக் ஆகிறத 21ஆம் தேதி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டதே மிகப்பெரிய விஷயம் தான். அதுக்காக விஜய் அவர்களுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். எது எப்படியோ மதுரை மாநாடு அனைத்து கட்சிகளும் மதுரையை ஃபோக்கஸ் பண்ணி மாநாடுகள் நடத்தி நடைபெற்று சென்று கொண்டிருக்கின்றது. வரப்போகும் தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து நின்று அவரோட எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குன்னு காட்டுறது ஒரு வகையில் சிறப்பாக இருந்தாலும், அவர் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சு நீங்கள் சொல்வது போல எத்தனை சீட்டுகள் பெறுவார் என்பது பொறுத்து பார்ப்போம். நீங்க சார் கமல் கடைசியா ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருங்க. அவர் சொன்ன மாதிரிலாம் இங்க இல்ல. தனித்து நிக்கிறோமோ கூட்டணியில நிக்கிறோமோ, முதலமைச்சரா எங்க அண்ணன் திரு தளபதி விஜய் அவர்கள் தலைமை ஏற்பார். அதற்கு எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஒரு நிமிஷம். எந்த தேர்தல் 2026 அதையும் சொல்லிருக்கேன். 2026 முதலமைச்சர் அடுத்த தேர்தல் சொல்லிட்டு அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் டிவிகே தலைமை ஏற்பார். டிவிகேனா தமிழக வெற்றி கழகம். சொல்லுங்க. இதுவரை
2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறுவார் என திரு கமல் அவர்களும் அது வந்து சாத்தியமில்லை என்று போல திரு பாஸ்கரன் அவர்களும் பேசினார்கள். எங்கள் அரங்கத்திற்கு வந்து இருவரும் வந்து சிறப்பித்தமைக்காக உங்களுக்கு நன்றி. நான் உங்கள் ராசதமிழன். நன்றி, வணக்கம். வணக்கம்.